ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் பற்றி தான். இது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கானது. ஸோ இதில் என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. அரௌண்ட் வந்து 30 போஸ்டிங் கிட்ட வந்து இருக்குது. இதுக்கு வந்து 16,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்கும். 60,000 வந்து பர் டே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த் சேலரி. ஸோ வந்து எம்பிபிஎஸ் தான் வந்து குவாலிஃபிகேஷனு. பிலோ வந்து 40 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 32 வேகன்சி இருக்குது. 18,000 அரௌண்ட் வந்து சேலரி இருக்கும். ஜிஎன்எம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பிலோ 50 இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் எம்பிஹெச்டபிள்யூயும் கேட்டிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கானது. ஸோ வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அரௌண்ட் 14,000 கிட்ட சேலரி இருக்கும். 12 வேகன்சி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்குமே வந்து பிலோ 50 தான் ஏஜ் லிமிட்டு. அதர் தென் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 66 வேகன்சி இருக்குது. 8,500 கிட்ட சேலரி இருக்கும். கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்க எல்லா ஜாப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நிறைய ஜாப் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து 8th குவாலிஃபிகேஷன் தான் இதுக்குமே பிலோ 50 தான் ஏஜ் லிமிட்டு. இப்போ வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் இதை ரெக்ரூட் பண்ணுறாங்க. 11 மந்த் கான்ட்ராக்ட் பேஸில் தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சென்னையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான எல்லா லிங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுலேருந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா வேகன்ஸுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சென்னை கார்பரேஷன் .government.in அப்படின்ற வெப்சைட்டோட லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூட வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட்ட ஜெராக்ஸ் காப்பி, அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி தான் வேணும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனுக்கு குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான எவிடன்ஸுக்கான ப்ரூஃப் 10th 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது. ரெசிடென்ட் ப்ரூஃபுக்காக நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது 2 வந்து சேர்த்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இப்போ நான் சொன்ன எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் மறக்காமல் பண்ணுங்கள். அதர் இது கூட வந்து கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், இல்லைனா அப்ளை பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுங்கள். அடுத்தது நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட் வேணும். இன்கேஸ் வந்து இப்போ எங்கே கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் அங்கேருந்து நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, ஏதாவது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 8 to 12 அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 4 to 8 இந்த பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூட்டி டைம் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 6/9/2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளிகேஷன் போய் சேர்கிற மாதிரி மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேகன்சிக்கும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே எத்தனை போஸ்டிங் கொடுத்துருந்தாங்களோ அதில் வந்து எந்த இடத்துல வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்றதுமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து இது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு, நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. கீழே உங்களோட பயோடாட்டாஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் சைன் பண்ணிவிட்டு நான் முன்ன சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்டட் சைனோட உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய பேர் சென்னையில் இருக்கவங்க வந்து ஜாப் கேட்டிருந்தாங்க, வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அவங்களுக்குமே மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அட்ரஸ்ஸு, இந்த இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பரு அதை கொடுங்க. ஸோ வந்து இது ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஃபர்தராக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து COVID-19 ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை மறக்காமல் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ வந்து ப்ரையாரிட்டி கிடைக்கும். எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு டேட்டு பிளேஸும் மறக்காமல் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனில் மறக்காமல் சைன் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.